அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. எதனால இது நடந்துச்சு அப்படின்னு பலருமே ரொம்ப பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அறிஞ்ச விஷயம் தான். அதிமுகன்ற கட்சி இன்னைக்கு செதறி தேங்காய் போல செதறிட்டு இருக்கு. அந்த கட்சியில பலருமே இன்னும் அதிருப்தியா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையே வேண்டாம் அப்படின்னு பலருமே காத்துட்டு இருக்காங்க. ஆனா எதுக்குமே செவி சாய்க்காம ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னா நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு சாமர்த்தியமான எடப்பாடி பழனிசாமி. இப்ப விஜயபாஸ்கர் வெளியில போன உடனடியாக கடுமையான துரோகியா மாறிட்டாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவின் உண்மை தொண்டன் அப்படின்னு அவர் எல்லாருமே அழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த கட்சியில இருந்து ராஜினாமா கடிதம் கொடுத்த உடனடியாக இவர் மிகப்பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இப்ப இப்படி ஒரு நாடகம் போட்டு அந்த நாடகத்துக்கு மிகப்பெரிய விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய மிக முக்கிய புள்ளிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு ராஜினாமா முடிவெடுத்தாரு? இவ்வளவு நாள் அமைதி காத்த வந்த விஜயபாஸ்கர் இப்போ இந்த முடிவெடுப்பதற்கு காரணம் என்ன? இப்படி பல கேள்விகள் அவர் சுத்தி நடந்துட்டு இருக்கு. உண்மை என்ன அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியலை கவனிக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியுது அதிமுக மிகப்பெரிய பிளவை நோக்கி போகுது, அந்த கட்சி ஆபத்தான நிலைமைக்கு போகுதுன்னு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் நடிச்சுட்டே இருக்காரு. அவர் தான் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. இந்த கட்சியில நீங்க தலைமை பொறுப்பை விட்டு வெளியேறணும், உங்களை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு யாருமே சொல்லல. ஆனா நம்ம எதனால தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றத கொஞ்சமாவது நீங்க யோசிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக அப்படியெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அத்தனை பேர் கட்சி பதவியுமே பறிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல. கட்சியில நம்ம பதவி எல்லாமே பறி போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால மீண்டும் எல்லாரும் இணைந்து பணியாற்றணும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கட்சியில பறிக்கப்பட்ட பதவிகளை மீண்டும் கொடுக்கறதுக்கு அவருக்கு மனப்பான்மை இல்லை. இதைத்தான் பலருமே சொன்னாங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு கொஞ்ச நஞ்ச குவாலிட்டி கூட இவர்கிட்ட சுத்தமா இல்லை அப்படின்னு. இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறமும் கூட என்ன காரணம்னு அலசி ஆராயறதுல இவருக்கு என்னதான் தடையா இருக்குன்னு பலருமே யோசிக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. ஒரு தோல்வி ரெண்டு தோல்வி இல்லை, கிட்டத்தட்ட 11 தோல்வியை சந்திச்சிட்டாரு. ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு ஒரு இடத்துல கூட சொல்லல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல அவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தது, கருத்து முரண்கள் இருந்தது. ஆனா ஒரு இடத்துல கூட அவரு நான் தோல்விக்கு பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லல. ஒரு கட்சியின் தலைவராக இந்த தோல்விக்கு நான் முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரால் ஒரு தலைவரா அங்க தொடர முடியுது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பண்றது எல்லாமே தவறான விஷயங்களா பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம ஏன் தோல்வி அடைஞ்சோன்னே ஒரு கட்சி தலைவர் புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்ப அடுத்த கட்டமா எதை நோக்கி பயணம் பண்றதோ அப்படின்றது தொண்டர்கள் மட்டும் இல்ல பொதுமக்களுக்கு கூட கேள்வியா இருக்கு. இவர் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்றது, உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு ஆதரவு பெற்று நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு என்னைக்கு நினைச்சாரோ அன்னைக்கே ஒட்டுமொத்த உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே மனசை விட்டுட்டாங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கலாங்க. நீங்க பாமக கூட கூட்டணி போயிருக்கலாம், தேமுதிக கூட போயிருக்கலாம், பாஜக கூட போயிருக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட சலிக்காம திமுக கூட கூட்டணி வச்சு நம்ம எப்படியாவது வெற்றி அடைய முடியும், முதலமைச்சர் ஆகலாம்னு நினைச்சதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதல பாதாளமா அமைஞ்சிருக்கு. ஏதோ விஜயபாஸ்கர் இன்னைக்கு வெளியேறிட்டாரு அப்படின்னு நம்ம ஈஸியா கடந்து போக முடியாது. ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருந்த மிக முக்கியமான துறையை வகித்த முன்னாள் அமைச்சர் அவர் இன்னைக்கு தாவேக்கால போய் இணைய போறார் அப்படின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக வெளியே வருது. அவரை அதை மறுக்கவும் இல்லை. இதே போல இவரை தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் எல்லாருமே கட்சியிலிருந்து வெளியேற போறாங்க அப்படின்ற தகவல் வருது. இப்ப வரைக்கும் ஒரு தலைவர் வாங்க இதெல்லாம் நம்ம சரி பண்ணி பேசிக்கலாம், பொதுக்குழுவை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லல. அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிளவோ இல்ல இவ்வளவு பெரிய வீழ்ச்சியோ நடக்கவே நடக்காது. இதுக்கு இப்ப விஜயபாஸ்கர் ராஜினாமா கடிதம் தான் கொடுத்திருக்காரு. இன்னும் அதிகாரப்பூர்வமா நான் இந்த கட்சியில சேர போறேன், அந்த கட்சியில சேர போறேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. ஆனா இதுக்கே முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் இந்த கட்சி இவ்வளவு பெரிய அழிவு பாதைக்கு போனதுக்கு மிக முக்கியமான முதன்மை காரணம் அவர்தான். அவர் கேட்கிறாரு, இன்னைக்கு விஜயபாஸ்கர் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டாரு, அவர் என்ன தவறுகள் பண்ணாருன்றது எனக்கு தெரியும், பாருங்க இவ்வளவு நாளா ஒரு நாடகம் போட்டுட்டு இருந்தாரு, அந்த நாடகத்துக்கான ஒரு விடை தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவர் ஏன் ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போக போறாருன்னா, ஒரு அமைச்சராக இருந்து பல கோடி சம்பாதிச்சிருக்காரு, கல்குவாரி வச்சிருக்காரு, பல கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்காரு, காலேஜ் வச்சிருக்காரு, ஸ்கூல்ஸ் வச்சிருக்காரு, அது எல்லாத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னு வேற கட்சிக்கு போறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த அதிபுத்திசாலியான ஆர்.பி. உதயகுமார் கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம், அப்ப அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சு பலவிதமான முறைகேடான பணத்துல பல சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்ற அடிப்படை கேள்வி இருக்கும்ல. நேத்து வரைக்கும் உங்க பக்கத்துல இருக்கும்போது மிகப்பெரிய செயல் வீரர், மிகப்பெரிய நேர்மையான மனிதர், அப்பழுக்கற்ற மனிதர். ஆனா இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போறார் அப்படின்னு உடனே மிகப்பெரிய துரோகியா மாறுகிறது, பல கோடி சொத்து சேர்த்திருக்காரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் ஆர்.பி. உதயகுமார் கிட்ட, இந்த கட்சியில சேருவதற்கு முன்பாக, சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பாக, அமைச்சராக மாறுவதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன?
அம்மா ட்ரஸ்ட்னு திருமங்கலத்துல நீங்க ஒன்று வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த குன்னத்தூர்ல அந்த சொத்து நீங்க எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் வந்ததா இல்ல அதுக்கு முன்னாடி வந்ததா, அந்த ட்ரஸ்ட் எப்படி வந்தது, இப்படி எண்ணற்ற கேள்விகளை அவர்கிட்ட நம்ம கேட்க முடியும். எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு மனிதர் மீண்டும் மீண்டும் தவற மட்டும்தான் பண்றாரு. நீங்க என்னையா சாதிக்க போறீங்க? இந்த தலைமை பதவியை புடிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கே நீங்க வெளியேறிட்டீங்க, இந்த பதவிக்கு நான் இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு வெளியேறிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் டீசெண்டா போயிடும், ஒரு நாகரிகமா போயிடும். ஆனா ஒரு நாள் தொண்டர்கள் எல்லாருமே உங்களை வெளியிலே வரவிட முடியாம, அதிமுக அலுவலகத்துக்கு வரவிட முடியாம, நீங்க தொகுதிக்குள்ள போக முடியாம, அதிமுக சார்ந்த எந்த நிகழ்வுகளையும் நீங்க பங்கேற்க முடியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, அதை விட ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்கா? இன்னைக்கெல்லாம் விஜயபாஸ்கர் வெளிவரதற்கு மிக முக்கியமான காரணம் 2 தான் சொல்றாங்க. நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது சொல்றாங்க, மனசு விட்டுட்டாருங்க, மனசு நொந்துட்டாருங்க. இதுக்கு மேல என்னங்க அரசியல் இருக்கணும்ன்ற கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அதிமுகன்ற கட்சி வந்து எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி அப்படி நாங்க நினைச்சிருந்தோம். அந்த குலதெய்வத்தை கோட்டையை உடைச்சு தகர்த்தெறிகிற வேலையை அவர் பண்றாரு. இதுக்கு மேல நாங்க எப்படிங்க டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் 2 காரணத்தை தாங்க முன்வைக்கிறாரு. ஒன்னு, எப்படிங்க அவர் ஸ்டாலின் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாரு, எப்படி திமுக கூட போக முடியும், இதை சொல்றாரு. 2வது விஷயம், தன்னுடைய மகனை கொண்டு வருவதற்காக அதிமுக இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸையும் நீ வெளியேறுன்னு சொன்னா இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதனாலதான் ராஜினாமா பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல அவர் கேட்கிறாரு, அரவணைத்து போகக்கூடிய குணம் இல்லாத ஒருத்தர் எப்படிங்க தலைவராக இருக்க முடியும்? இந்த மாதிரி எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல நான் எப்படி பயணம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இதுக்காக உடனே விஜயபாஸ்கர் செஞ்சது எல்லாமே சரி, இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவர் பெயர் எதில் அடிபட்டிருக்கு அப்படின்றதுக்குள்ள நம்ம போகல. ஆனா அவர் கேட்கக்கூடிய விஷயம் நியாயமான விஷயம் தானே. இத்தனை பேர் சொல்றாங்க, இத்தனை எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்றாங்க, தாவேக்கால இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா இறங்கி அடிக்கிறாரு. இபிஎஸ் எங்கெங்க போய் உட்கார்ந்து பேசினாரு, யார் யார்கிட்ட பேசினாரு, என்ன திட்டம் வச்சிருந்தாரு, 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட என்னென்ன கையெழுத்து வாங்கினாரு, இது எல்லாத்தையும் பொதுவெளியில போட்டு உடைச்சு பேசுறாரு. அதை மறுத்து பேச முடியல. இப்ப இபிஎஸ் அவர்கள் சார்பா பேசக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறவே இல்லை, அண்ணன் முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சியே பண்ணல, திமுக கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது பொய் அப்படின்னா எப்படிங்க தம்பிதுரைன்னு ஒருத்தர் உங்க கட்சியில இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி அவர் சொன்னாரு? ஆமாங்க, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆக போறாரு, திரை மறைவுல பல பேச்சுவார்த்தை நடைபெறுதுன்னு எப்படி அவர் சொன்னாரு? அப்ப அவர் சொல்லியிருந்தது பொய் அப்படின்னா அவர் மேல ஏன் நடவடிக்கை பாயல? ஆக மொத்தத்துல இவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைதான். இபிஎஸ் அவர்கள் திமுகவோடு இணைந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. இதுக்கு பலவிதமான அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன காரணமா சொல்றாங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் இந்த கொடைநாடு கொள்ளை வழக்குல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது, ஸ்டாலினோட கை கோர்த்து இருக்கணும், அதனாலதான் அவர் இந்த வேலையை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர்ல இருந்து சிவி சண்முகம்ல இருந்து எல்லாருமே மிகப்பெரிய முடிவை எடுத்துட்டாங்க. அந்த முடிவை நோக்கி இவங்க எல்லாருமே பயணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல தோணுது, அதிமுகவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒருபோதும் இபிஎஸ் அவர்கள் தலைமை பொதுச் செயலாளராக இருக்கும் வரை இந்த கட்சி வெற்றி பாதை இல்லை, எந்திரிச்சு நிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட மோசமான செயல்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் உங்க கட்சியில நேற்று வரை பயணம் பண்ணவர் இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியேறாரு. உடனடியாக உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லக்கைகளை வச்சு இந்த மாதிரி பேச வச்சு அவங்களை இன்னமும் ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரி வேலைகளை பண்றீங்களே. ஒருவேளை இப்ப சி விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன நடந்துச்சு, அந்த பாண்டிச்சேரி ரெசார்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நீங்க எல்லாம் தாங்குவீங்களா? தாவேக்காவை விமர்சனம் பண்றதுக்கு அதிமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் கட்சிக்குள்ள பல நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் குத்து விளக்கு ஏற்றும் போது மெழுகுவத்தியை வச்சு 5 பக்கமும் 5 திரிலையும் விளக்கேற்றிட்டாராம். இவர் வந்து மரபை மதிச்சிட்டாரு, மரபை மீறிட்டாருன்னு குத்து விளக்க வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கு இந்த அதிமுக. உங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுதா? உங்க கட்சி கோமா ஸ்டேஜுக்கு போய் இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு, அதை காப்பாத்தி ஜெனரல் வார்டுக்கு கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, ஆனா கோமா ஸ்டேஜ்ல சஸ்டைன் பண்ற அளவுக்கு அது ஒரு தலைவர் இருக்கணும். இப்ப அந்த விஷயமும் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த கட்சியை குழி தோண்டி புதைக்கிற வேலை தான் இபிஎஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை வீடியோக்கள் பேசினாலும் சரி, எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சரி, எத்தனை நபர்கள் சுட்டி காமிச்சாலும் சரி, இபிஎஸ் என்ன நினைச்சிட்டாருன்னா நம்ம தான் எம்ஜிஆர், நம்ம தான் ஜெயலலிதா, நம்மளை மீறி இங்க யாரும் இல்ல. ஒரு படி மேல போய் அவர் என்ன நினைச்சாரு, நான் எம்ஜிஆர் உள்ள ஜெயலலிதா உள்ள, நான் இபிஎஸ் பாருங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. இன்னைக்கு தாவேக்காவை விமர்சனம் பண்றதுக்கு ஒரு துளி உங்களுக்கு தகுதி கிடையாது. என்னைக்கு நீங்க திமுக கூட சேர்ந்து அண்ணன் விஜயை வீழ்த்தணும்னு நினைச்சீங்களோ, என்னைக்கு அண்ணன் விஜயின் வேட்பாளரை எடப்பாடியில காசு கொடுத்து நீங்க வாங்கினீங்களோ, அன்னைக்கே உங்க அரசியல் முடிஞ்சிருச்சு. விசில் சின்னத்துல போட்டியிடக்கூடிய ஒரு சாமானியன் ஒருத்தனை பார்த்து நீங்க இந்த அளவுக்கு பயந்து அவரை விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அரசியல் லட்சணம் என்ன அப்படின்றது இன்னைக்கு தெரியுது. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு, எந்த கட்சியில சேர போறாரு, அவர் அடுத்தபடியாக என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா மீண்டும் தெளிவாக நிதானமாக பதிவு செய்ய முடியும், அதிமுக என்ற கட்சி அதல பாதாளத்திற்கு சென்று இந்த கட்சியை முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். அந்த கட்சிக்கும் அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கு ஜால்ரா தட்டக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் நாம் சொல்ல நினைப்பது ஒன்றே ஒன்றுதான், உங்கள் கட்சிக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள்.